அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி மூணார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு குழுவினர் வழங்கும் ஈஸ்டர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது. திரு டியூன்சன் அவர்களின் பாடலுடன் ஈஸ்டர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. பாடலுக்கான இசை டியூன்சன். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தகப்பனானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தாயுமானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தகப்பனானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தாயுமானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈஸ்டர் தின சிறப்பு கவிதை மொழிய வருகிறார் அருள் சகோதரி வேளாங்கண்ணி அவர்கள், மவுண்ட் கார்மல் சர்ச், மூனார். விடாமுயற்சியோடு தடைகளை உடைப்பவருக்கே வெற்றியின் மடியில் இடம் கிடைக்கும். பொய்மையை உடைத்து தீமைதனை கொளுத்தி துன்பங்களை களைந்து சாவினை வென்று சரித்திரம் ஒன்று நிகழ்ந்தது. சாவினை வென்று சரித்திரம் ஒன்று நிகழ்ந்தது. கல்லறை தகர்ந்தது, அதில் புது வாழ்வு மலர்ந்தது. கிறிஸ்துவின் மெய் உயர உண்மை உலகமதில் உயிர்த்தது. அன்பு அறிந்த இனிய இயேசு அனைவருக்காய் மனமுருகினார். பண்பு அறிந்த பரமன் இயேசு பாவம் கண்டு கோபமுற்றார். நட்பு அறிந்த நண்பன் இயேசு நண்பருக்காய் கண்ணீர் விட்டார். மாண்பு அறிந்த மன்னர் இயேசு மனிதருக்காய் உயிர் விட்டார். மாண்பு அறிந்த மன்னர் இயேசு மனிதருக்காய் உயிர் விட்டார். இரவு விண்மீன் ஒன்று இன்று பகலவனாய் பரிணாமம் எடுத்தது. இரவு விண்மீன் ஒன்று இன்று பகலவனாய் பரிணாமம் எடுத்தது. இது கிழக்கே தோன்றி மேற்கே மறைவதன்று. நார் திசையும் நாற்பொழுதும் நாடெங்கும் நம்பிக்கை தரும் அணையா சுடரொளி. அதுதான் கிறிஸ்து என்ற பேரொளி. அணையா சுடரொளி, அதுதான் கிறிஸ்து என்ற பேரொளி. இவ்வுலகமதில் எதுவும் நிலையன்று, சாவும் அதற்கு விளக்கன்று. இவ்வுலகில் எதுவும் நிலையன்று, சாவும் அதற்கு விளக்கன்று என்று இயேசு இறப்பின் வென்று சரித்திரத்தில் படைத்திட்டார் சான்று. அதுதான் ஈஸ்டர் விழா இன்று. உண்மை வாழ்வு ஒன்று நன்று, அதை அர்ப்பணமாய் இதயமதில் ஏற்று நின்று என்றும் பகிர்வோம் கிறிஸ்துவுக்கு சான்று. உன்னத நாதரின் உன்னத நாளாம் இன்று, இனிய ஈஸ்டர் பெருநாளாம் இன்று. பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நீ இருளின் தீபம், நீ உதய காலம், நீ உறவின் பாலம், நீ தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வலிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் தாயாகி தாலாட்டினான்.
நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் கீதம் நீ, உலகின் வேதம் நீ, மலையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ, என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனக்காகவே, என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈஸ்டர் தின சிறப்பு செய்தி கூற வருகிறார் சகோதரி ஸ்னேகா. நம் பாவங்களை போக்க தன்னுயிர் தந்து இயேசு புத்துயிர் பெற்ற தினமே ஈஸ்டர். இதை நாம் எப்படி ஆசரிக்கிறோம்? உயிர்த்தெழுதல் நாளை நாம் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளானது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டில் பண்டிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்கின்றது. லேவியராகமம் 23 இதை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த 7 பண்டிகைகளையும் நிழல் என்று சொல்லியும் இதன் நிஜத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது ஓய்வு நாளையும் போஜன பலியையும் பண்டிகை நாட்களையும் குறித்து ஒருவனும் உங்களை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக என கூறப்பட்டிருக்கிறது. அவைகள் வரும் காரியங்களுக்குரியது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்றிருக்கிறது. அப்போது இந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை பற்றினது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அங்குதான் ஆரம்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதாவது சிலுவை மரணம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானது. அது அவர்களுக்கு வேறு அர்த்தம், நமக்கு வேறு அர்த்தம். அவர்களுக்கு நிழல், நமக்கு நிஜம் என்பதாகும். இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த ராத்திரியிலே அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து அடுத்த நாள் காலைக்குள்ளாக அதை மிச்சம் வைக்க கூடாது என்பதாகும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட கம்யூனியன். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு, இது என் மாம்சமாய் இருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொன்ன காரியம். மூன்றாவது முதற்பலனான பண்டிகை. அவர்கள் தங்கள் சுயதேசத்தில் போய் சேர்ந்த பிறகு முதல் வெள்ளாமை செய்து அவர்கள் அதிலிருந்து வரக்கூடியதை எடுத்து ஒரு கட்டை அசைவாட்ட வேண்டும். அது அவர்கள் கானானுக்கு சேர்ந்ததற்கான அடையாளம். இவ்வாறாக கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையினுடைய மிக முக்கியமான அடையாளம்தான் இந்த அசைவாட்டு பண்டிகை. இதை குறித்துதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பஸ்கா பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இங்கே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புனித வெள்ளி என பெயர் வைத்து கொண்டு துக்கமாக ஆசரிக்கிறோம். பஸ்கா அடிக்கப்பட்ட போது எகிப்தியர் துக்கமாய் இருந்தார்கள், இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எங்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு எங்களை மீட்டு எங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட பண்ணியது என்று அர்த்தம். ஆனால் இப்போது நாம் அவர் அடிக்கப்பட்டதை துக்கமாக எண்ணுகிறோம். நம்முடைய விடுதலைக்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த வரிசையில் அவர் எழுந்து விட்டார். நாம் எழ வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒரு பண்டிகையாக மாற்றி நாம் கொண்டாடுகிறோம்.
நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் திரளான ஆத்துமாக்களை பரலோகம் சேர்ப்பதற்கான இலக்கை நம்மிடம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமாவாயினும் அந்நாளில் சபைக்கு புதிதாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். புது ஆடை, சுவையான உணவு என இக்கால பண்டிகை மாறிவிட்டது. அது தவறில்லை என்றாலும் பண்டிகையின் நோக்கம் என்னவோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவன் ஜாதி, மத, இன வேறுபாடின்றி அனைவரையும் ஆதரிக்கும், அரவணைக்கும் தேவன். அதேபோல் நாமும் வேறுபாடின்றி ஆத்துமாக்களை சேர்ப்போம். உலகத்தில் 1000 பேர் நமக்காக உயிர் விடுவேன் என்று சொல்லலாம். ஆனால் அது நிஜமாகாது. நம் தேவன் நமக்காக நம் பாவங்களை அவர் சுமந்து, நம் அனைவரின் பாவங்களுக்கான தண்டனையை அவர் பெற்று நமக்காகவே அவர் மரித்தார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் நம்மேல் வைத்த அன்பிற்கு அளவில்லை, அப்படித்தானே? அவரண்டை சேர்வோம் வாருங்கள். இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசட்டும். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உயிர்ப்பு தின சிறப்பு தமிழ் மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிர்ப்பு தின பாடல் பாட வருகிறார் சகோதரி ஸ்னேகா. கேட்டுக்கொண்டிருப்பது உயிர்ப்பு தின சிறப்பு தமிழ் மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈஸ்டர் விளக்கம் கூற வருகிறார் சகோதரி லிபினா. உலகின் மாபெரும் அவதார புருஷன் நம் இறைமகன் இயேசுபிரான் அன்பை அதன் உண்மையான பரிமாணத்தை உலகுக்கு உணர்த்தவே பிறந்து கொடிய துன்பங்கள் தாங்கி உயிர்த்தெழுந்தார் இறைமகன். சாவை வீழ்த்தி பாவத்தை அழித்து இருளை வெற்றி கொண்ட இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் பஸ்கா பண்டிகை எனப்படும் ஈஸ்டர் திருநாளாகும். பஸ்கா என்றால் கடந்து போதல் என்று பொருள். வசந்த காலம் தொடங்கும் நேரம்.
மரங்களும் பூக்களும் குளிர்காலத்திற்கு பின்பு மலர ஆரம்பிக்கும். ஈஸ்டர் வசந்த கால தொடக்கத்தில் கொண்டாடுகின்றோம். ஈஸ்டர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இயேசு பரானை சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றோம். இப்பண்டிகையை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது உலகளவில் பல்வேறு ஜாதிகள் மற்றும் மதங்களை சேர்ந்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டர் என்ற சொல் எதிலிருந்து வந்தது? முயலுக்கு முட்டைக்கும் ஈஸ்டருடன் என்ன தொடர்பு இருக்கிறது? ஈஸ்டர் என்ற சொல் ஈஸ்ரா என்ற சொல்லிலிருந்து வந்தது. பண்டைய கால மக்கள் வசந்த காலத்தில் திருவிழா நடத்துவார்கள். அதனுடைய சின்னம் முயல். அதனால் முயலுக்கும் மிகவும் முக்கியத்துவம் உள்ளது. முட்டை வடிவில் வெளிவரும் ஒரு உயிர் பிறகு முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சாக வெளிவருகிறது. மறுபிறப்பின் அடையாளமாக முட்டை இருக்கிறது. எனவே பழைய வாழ்க்கையில் இருந்து புதிய வாழ்க்கைக்கு மாறுவது புது பிறப்பின் ஈஸ்டர் திருநாளின் அர்த்தத்தை தரக்கூடியதாக அமைகிறது. முட்டையோடு இயேசு பிரானின் மூடப்பட்ட கல்லறையையும் அதை உடைப்பது மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுவதையும் குறிக்கிறது. பாரம்பரியமாக ஈஸ்டர் கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படும் முட்டைகளில் சிவப்பு நிற வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. அது இயேசு சிந்தின இரத்தத்தை குறிக்கிறது. ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவில் சில பகுதிகளில் முட்டைகளுக்கு பச்சை வண்ணம் பூசப்பட்டு வருகிறது. ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் ஈஸ்டர் முட்டைகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வண்ணத்தால் அலங்கரிக்கப்படுகிறது. ஈஸ்டர் திருநாளில் சில நாடுகளில் முட்டைகளை உருட்டும் போட்டிகள் நடைபெறும். மிக வேகமாக உருளும் முட்டை வெற்றி பெறும். இந்த முட்டைகள் ஈஸ்டர் தினத்தன்று குழந்தைகள் கண்டுபிடிக்குமாறு மறைத்து வைக்கப்படுகின்றன. முட்டைகளை தேடி கண்டுபிடிக்கும் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்கின்றனர். அலங்கரிக்கப்பட்ட ஈஸ்டர் முட்டைகள் அவற்றின் மாய சக்தியால் சந்தோஷம், செழிப்பு, ஆரோக்கியம், பாதுகாப்பு வழங்குவதாக மக்கள் நம்புகின்றனர். எனவேதான் ஈஸ்டர் தினத்தன்று ஒருவருக்கொருவர் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகளை வழங்கி மகிழ்கின்றனர். ஈஸ்டர் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் மீட்பை கொண்டாடும் பண்டிகை. நம் வாழ்க்கையின் வசந்த காலம். இந்த ஈஸ்டர் திருநாள் உங்கள் குடும்பங்களிலும் வசந்தமாக மாற அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே செய்யா, உன் அன்பை ருசிக்கையிலே என்றார்.
தந்தை கடவுளே, எம் இறைவா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்று உமது மகன் இயேசு கிறிஸ்து மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய வாழ்க்கையின் பரிசுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் வரும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடும் இந்நன்னாளில் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டுகிறோம். நம்பிக்கையையும் தைரியத்துடனும் இரக்கத்துடனும் எங்கள் வாழ்வை வாழ உமது அன்பை எங்களை சுற்றியுள்ள அனைவருக்கிடம் பகிர்ந்து வாழ அருள்தாரும். இந்த நன்னாளில் ஈஸ்டர் பரிசாம் உம் உயிர்ப்பு தரும் நம்பிக்கைக்கு வாக்குறுதிக்கும் நன்றி கூறுகின்றோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை மூனார் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு குழுவினர் வழங்கிய ஈஸ்டர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் எம்பி. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.